குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நாமன்கில்ச்சர் அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஸோ இப்போ நாமன்கில்ச்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயூபிஎஸ் இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது அதான் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்டுக்கு நேம் கொடுக்குறது. அதில் அந்த ரூட் வேர்டு ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு அதை கிளாஸிஃபை பண்ண பிரைமரி ப்ரிஃபிக்ஸு செகண்டரி ப்ரிஃபிக்ஸு அதுக்கப்புறம் பிரைமரி சஃபிக்ஸ் செகண்டரி சஃபிக்ஸ்லாம் நடத்தியிருப்பாங்க. இப்போ அதில் பார்த்து அலிஃபேட்டிக் முடிஞ்சு அடுத்து அரோமேட்டிக் நாமன்கில்ச்சர் அரோமேட்டிக் காம்பவுண்ட் நம்ம பார்க்கணும் ரைட்டுங்களா. ஸோ இந்த நாமன்கில்ச்சர் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பென்சிலிங்கில் இருக்கக்கூடியது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ரைட்டுங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட் கன்செப்ட் டூ பார்ட்டுங்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக அரோமேட்டிக் பார்ட்னா 2 பார்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பார்த்தா நியூக்ளியஸு அதுக்கடுத்து பார்த்தா சைடு செயின் ரைட்டா. சரி ரெண்டு பேர் அப்போ நியூக்ளியஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம்னா இந்த பென்சிலிங் பிரசன்ட் அரோமேட்டிக் காம்பவுண்டு. ஸோ அரோமேட்டிக் காம்பவுண்டில் பென்சிலிங் வந்து பென்சிலிங் அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை உங்களுக்கு நியூக்ளியஸ் அப்படிங்கிறது அக்கார்டிங் இட் இஸ் ரெப்ரசன்ட் ஃபாலோ பின்னாடி எப்படி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பென்சிலிங் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் பாருங்கள் 6 மெம்பர் ரிங்கு அதில் பார்த்தா ஆல்டர்னேட்டிவ் ஒரு டபுள் பாண்ட் இருக்கும் ரைட்டா. அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சேமாக இருக்குல்ல இதுக்கு எப்படி வரணும் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எப்படி கொடுப்பேன் இந்த இடத்துல ஒரு பாண்டு இங்கே ஒன்று இப்படி வரும் ஆல்டர்னேட்டிவாக. ஸோ அப்படிலாம் எல்லாமே ரிங் சைனை கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ பென்சினுக்கு பரவாயில்ல நமக்கு தெரியும் இல்லையா. அடுத்த மாலிகுலர் ஃபார்முலா பென்சின் C6H6 சரியா. ஸோ அதங்க பாருங்கள் 1 2 3 4 5 6 கார்பன் அது ஒவ்வொரு கார்பனும் ஒரு ஹைட்ரஜன் இருக்குல்லையா அதனால் C6H6 கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் பென்சின் அப்படிங்கிறாங்க ரைட்டா. அதுக்கடுத்து சைடு செயின் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அல்கைல் ஆர் அரைல் ஆர் எனி அதர் அலிஃபேட்டிக் குரூப்பு alkyl or any other aliphatic group attached to the benzene nucleus. பென்சின் ரிங்லேயே அந்த பென்சின் ரிங்லேயே பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஆல்கைல் குரூப்போ ஒரு அலிஃபேட்டிக் குரூப்போ அது அட்டாச் ஆகுதுன்னா அது உங்களுக்கு சைடு செயின் அப்படிங்கிறது. ரீப்ளேசிங் பை 1 or more ஹைட்ரஜன் ஏதாவது இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன பண்ண ஒரு அலிஃபேட்டிக் குரூப்போ ஒரு அரோமேட்டிக் குரூப்பு ஆல்கைல் குரூப் ஏதோ ஒன்று அட்டாச் ஆச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சைடு செயினாக மாறும் அப்படிங்கிறாங்க சரியா. கால்டு சைடு செயின் அதுக்கு கீழே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஆறுங்கிறது பார்த்தா ஆல்கைல் குரூப் ஆர் சைடு செயின் அதை வச்சுக்கலாம் ரைட்டா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பென்சின் ரிங்கு அதில் பார்த்தோம்னா பென்சின் ரிங்கு தான் நியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்க. ஆறுங்கிறது ஆல்கைல் குரூப் தட் இஸ் சைடு செயின். சரி இது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா if 1 or more hydrogen if one hydrogen atom or 2 hydrogen atom or 3 hydrogen 1 or 2 or 3 hydrogen atom are replaced by benzene ring by some other group. அதாவது பென்சின் ரிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சம் அதர் குரூப்பு என்ன இருக்கலாம் டேர்ம்லெஸ் ஆல்கைல் குரூப்பாக இருக்கலாம் சப்ஸ்டியூஷனாக இருக்கலாம் இல்லை ஃபங்க்ஷன் குரூப் எது வேணால் இருக்கலாம் அதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு நேம் எப்படி சார் கொடுக்கணும்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு குரூப் மட்டும் சப்ஸ்டியூட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து நேம் மோனோ சரி. அதுக்கு 2 இருந்ததுன்னா டை சப்ஸ்டிடியூட்டட் அப்படிம்பாங்க. 3 இருந்ததுன்னா ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் டெரிவேட்டிவ் அப்படிம்பாங்க புரியுதா. பென்சின் ரிங்கில் இருக்கக்கூடிய பென்சின் ஃபார்முலா C6H6ன்னு ஸோ அந்த ஹைட்ரஜனை ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது மோனோ சப்ஸ்டிடியூட்டட் பென்சின் ரிங் அப்படிங்கிறாங்க. அது 2 இருந்ததுன்னா டை சப்ஸ்டிடியூட்டட் பென்சின் ரிங் 3 இருந்தால் ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் டெரிவேட்டிவ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பென்சின் ரிங்கில் ஒரே ஒரு குளோரின் தான் இருக்குது. ஸோ அது மோனோ சப்ஸ்டிடியூட்டட் பென்சின் ரிங் அப்படிங்கிறாங்க. மோனோ சப்ஸ்டிடியூட்டட் பென்சின் ரிங்கு ரைட். அதுக்கடுத்து பார்த்தோன்னா டை சப்ஸ்டிடியூட்டட் பென்சின் ரிங்கு மோனோ சப்ஸ்டிடியூட்டட் பென்சின் ரிங் ஒரே ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணி குளோரின் வந்திருக்கு. அடுத்து பார்த்தா 2 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பை 2 குளோரின் ஆட்டம். ஸோ அப்போ டை சப்ஸ்டிடியூட்டட் பென்சின் ரிங்கு 3 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பை 3 குளோரின் ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் அப்படிங்கிறாங்க. ஸோ அது எப்படி நம்பரில் மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 1 2 3 4 5 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா ஆர்டோங்கிறது அட்ஜசனாக இருக்கும். பாராங்கிறது பார்த்தோன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். மெட்டாங்கிறது பார்த்தா ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் சரியா. ஆல்டர்னேட்டிவ் மெட்டா அது டிகிரி பார்த்தோன்னா ஒன்று 60 டிகிரி 120 டிகிரி அடுத்தது 180 டிகிரி பாராங்கிறது 180 டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த அப்போ பென்சிலினில் பார்த்தோம்னா 2 ஆர்த்தோ 2 மெட்டா 1 பாரா குரூப் இருக்குதுங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. பென்சின் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஆர்த்தோ 2 மெட்டா
1 para பொசிஷன் இருக்குங்களா சரியா எக்ஸ் எதை பொறுத்து எக்ஸ் சப்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா சப்ஸ்டியூஷன் ஆர் ஃபங்க்ஷன் குரூப் வச்சு அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்க கார்பன் அட்ஜசன்ட் கார்பன் ஆர்த்தோ அப்படிங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பாரா ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்கிறது பாராங்கிறாங்க ரெண்டும் இன்பிட்வீன் இருக்கிறது ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடியது மெட்டா பொசிஷன் அப்படிங்கிறாங்க சார் ரைட்டா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா if more than one hydrogen atom of benzene ring replaced by some other atom அதே தான் மறுபடியும் என்ன சொல்கிறாங்க அதே benzene ringல more than one hydrogen replaced by some other atom or group then their position is mentioned by Arabic number அடுத்து பார்த்தா அரபிக் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க சார் சரி அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரபிக் நியூமரல் வேல்யூ அதாவது 1 2 3 கொடுத்துருவாங்க 1 2 3 பார்த்தா இன் கேஸ் ஆஃப் டை சப்ஸ்டியூஷன் இருந்ததுன்னா ரெஸ்பெக்டிவ் பொசிஷன் ஆஃப் டூ குரூப் கேன் ஆல்சோ பி மென்ஷன் ஆஸ் ஃபாலோ மோர் தென் ஒன் குரூப் இருந்துச்சு அப்படின்னா ஆர்த்தோன்னு சொல்லலாம் ஆர்த்தோ வந்து அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டம் ரெஃபரன்ஸ் ஓன்னு சொல்லுவாங்க மெட்டாங்கிறது ஆல்டர்னேட்டில் இருக்குது ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பென்சின் இருக்குது அப்படின்னா இது வந்து உங்கள் ஃபங்க்ஷன் குரூப் ஆனால் இந்த இடத்துல எதுனா அதுக்கு ஆர்த்தோ பொசிஷன் தட் இஸ் ஆர்த்தோன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடியது இங்கே இது மெட்டா பொசிஷன் மெட்டா ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது ரெப்ரசன்ட் எம்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பாரா இதுக்கு பின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க சார் சரியா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா aromatic compound are basically two type so aromatics compounds are basically two type so என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா nuclear substituted aromatic compound these are the compound which functional group is directly attached to the benzene ring so nuclear substituted benzene ring டைரக்டா உங்க ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென்சின் ரிங் கொடுத்துருக்காங்க இது பென்சின் ரிங் இதுலேயே டேரெக்டாக மெத்தில் குரூப் அட்டாச் இருக்கு இல்லையா அதுதான் ஃபங்க்ஷன் குரூப் அதுதான் உங்களுக்கு நியூக்ளியர் சப்ஸ்டிடியூட் அரோமேட்டிக் காம்பவுண்ட் திஸ் ஆர் இந்த காம்பவுண்ட் விச் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் டைரக்ட்லி அட்டாச் டு பென்சின் ரிங் டேரெக்டாக பென்சின் ரிங்கில் அட்டாச் ஆகிருக்கிறது உங்களுக்கு நியூக்ளியர் சப்ஸ்டிடியூட் பென்சின் ரிங் இது அது சைடு குரூப் சைடு செயினில் இருக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது அதை அடுத்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ என்னது டேரெக்டாக பென்சின் ரிங்கில் சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கிறது வந்து நியூக்ளியர் சப்ஸ்டிடியூட் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறாங்க they are named as a derivative of benzene இது வந்து என்ன சொல்றாங்க பென்சீனோட டெரிவேட்டிவ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ இப்போ பென்சீனு ஒரே ஒரு மெத்தில் குரூப் மட்டும் இருக்குது அது என்னது மெத்தில் பென்சீன் அதுக்கு காமன் நேம் பார்த்தா டொலுவின் அப்படிங்கிறாங்க ரைட்டா ஸோ அதுக்கு பார்த்தோன்னா ரெண்டு மெத்தில் இருக்குது 1,2 டைமெத்தில் பென்சீன் அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷனில் அசைலின் சரியா ஆர்த்தோ சைலின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 2 மெத்தில் குரூப் இருக்கு இது மெட்டா பொசிஷன் இருக்கு இல்லையா அப்போ 1,3 டைமெத்தில் பென்சீன் அது மெட்டாசைலின் அடுத்து 1,4 வந்துச்சுன்னா ஆப்போசிட் இருக்குல்ல பாராசைலின் அப்போல்லாம் 1,4 டைமெத்தில் பென்சீன் ரைட்டுங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1,3 இது நம்பர் கொடுக்கணும் இது ஃபர்ஸ்ட் கார்பன் இது செகண்ட் கார்பன் இது தேர்ட் கார்பன் 4 5 6 இப்போ 1,3,5 மூணு ஃபர்ஸ்ட் கார்பன் தேர்ட் கார்பன் ஃபிஃப்த் கார்பன் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது ஸோ அப்போ 1,3,5 ட்ரை மெத்தில் பென்சீன் தட் இஸ் மெசிட்டிலின் அப்படிங்கிறாங்க ரைட் அதுக்கடுத்து பார்த்தோன்னா 1 2 3 1 2 3 4 5 6 ஸோ 1,2,3 ட்ரை மெத்தில் பென்சீன் அதேமாதிரி 1,3,4 ட்ரை மெத்தில் பென்சீன் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க ரைட்டா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் சப்ஸ்டிடியூட் அரோமேட்டிக் ஹாலஜன் அதே ஹாலஜன் டேரக்டாக சப்ஸ்டிடியூட் யார் சொல்கிறாங்க சார் ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் சப்ஸ்டிடியூட் அரோமேட்டிக் பென்சீன் பென்சீனில் டேரெக்டாக அந்த சப்ஸ்டிடியூட் ரீப்ளேஸ் இருக்கு இல்லையா அப்போ குளோரோ பென்சீன் சரி ரெண்டு குளோரின் இருக்கனால 1,2 டைக்ளோரோ பென்சீன் சொல்லலாம் அப்போலாம் ஆர்த்தோ டைக்ளோரோ பென்சீன் ஃபர்ஸ்ட் கார்பன் இது செகண்ட் கார்பன் ஸோ 1,2 டைக்ளோரோ பென்சீன் அப்போலாம் இது ஃபங்க்ஷன் குரூப் வச்சுன்னா இது என்ன பொசிஷன் ஆர்த்தோ பொசிஷன் இல்லையா அப்போ ஆர்த்தோ டைக்ளோரோ பென்சீன் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டா டைக்ளோரோ பென்சீன் கீழே இருக்கு இல்லைங்களா இதில் பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப் வாங்குது குளோரின் இருக்கு இல்லையா ஸோ அது குளோரின் தான் ஃபங்க்ஷன் குரூப் எடுத்துக்கிறோம் அப்போ இங்கே தான் நீ நம்பர் கொடுக்கணும் சப்ஸ்டியூஷன் தான் லீஸ்ட் நம்பர் வர மாதிரி கொடுக்கணும் ரைட்டா ஸோ அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கார்பனில் வந்து குளோரின் இருக்குது அதுக்கு பார்த்தா செகண்ட் கார்பன் இது தேர்டு கார்பன் 4 5 6 ரைட்டா அப்போ 1 குளோரோ 3 மெத்தில் பென்சீன் அது மெட்டா குளோரோ டொலுவின் மெட்டா பொசிஷனில் குளோரின் இருக்குன்னா மெட்டா குளோரோ டொலுவின் அப்படிங்கிறாங்க ரைட்டா
ஸோ அடுத்து செகண்ட் பார்ட் பார்த்தோம்னா சைடு செயின் சப்ஸ்டியூட் அரோமேட்டிக் காம்பவுண்டு, சைடு செயின் வந்து சப்ஸ்டியூட் ஆகிருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சைடு செயின் சப்ஸ்டியூட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெத்தில் குரூப் இருக்கக்கூடியதான். Side chain substitute aromatic compound. These are the compound which the functional group is present in the side chain. அது benzene. Benzene மெத்தில் கூட ஒரே ஒரு ஹைட் ரீப்ளேஸ் பண்ணுறது சைடு செயின்ங்கிறது. சைடு செயின் substitute aromatic compound. These are the compound in which the functional group is present in the side chain. அது benzene. These are named as phenyl derivative. இது என்ன சொல்றாங்க? phenyl derivative அப்படிங்கிறாங்க சார். Correspond to the aliphatic compound. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சைடு செயின் சப்ஸ்டியூட் இப்போ பாருங்க டொலுவின் தானே இது. அப்போ இது ஒரிஜினல் ஃபார்ம் என்னது உங்களுக்கு டொலுவின். அதாவது எப்படி போடலாம்னா இந்த ஃபார்ம் போடலாம் CH3 இல்லையா. ஸோ அது வந்து இது இது டேரெக்டாக வந்து இது வந்து நியூக்ளியஸ்ன்னு சொல்லலாம். இப்போ என்ன இருக்கு உனக்கு அப்படி இல்லாமல் எங்களுக்கு மெத்தில் குரூப்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு குளோரின் வந்து இல்லையா, இது வந்து சைடு செயின் அப்படிங்கிறாங்க சார். ஸோ அப்போ சைடு செயின் அப்படின்னா என்ன உங்களுக்கு ஃபினைல் டெரிவேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ ஃபினைல் குளோரோமீத்தேன் இது ஃபுல்லாக சேர்ந்தது ஃபினைலு. இது CH4 அப்படிங்கிறது மீத்தேன் தானே. ஸோ CH4 அப்படிங்கிறது மீத்தேன். அது ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பென்சின் வந்து சேர்ந்துருக்கு. அப்போ CH3 கிடைக்கும். CH3லேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு குளோரின் வந்திருக்கு. ஸோ அப்போ என்னது குளோரோமீத்தேன். அப்போ ஃபினைல் குளோரோமீத்தேன். அது என்ன சொல்லலாம் பென்சைல் குளோரைடுன்னு சொல்லலாம். அடுத்து 2 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு 2 குளோரின் வேறு இருக்குது. அப்போ ஃபினைல் டைக்ளோரோபென்சீன் டைக்ளோரோமீத்தேன். இது ஃபுல்லாகவே சேர்ந்தது ஃபினைலு. 2 குளோரின் இருக்குது எதில் மீத்தேனில். அப்போ ஃபினைல் டைக்ளோரோமீத்தேன். அப்புறம் பென்சால் டைக்ளோரைடு பென்சால் பென்சோ ரைட்டா. பென்சால் பென்சோ. பென்சைல் அப்படிங்கிறது ஒரு ஹைட்ரஜன் மட்டும் இருக்கக்கூடியது. பென்சால் அப்படிங்கிறது 2 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது. பென்சோ அப்படிங்கிறது 3மே ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது ரைட்டா. ஸோ அப்போ வந்து ஃபினைல் டைக்ளோரோமீத்தேன் பென்சால் டைக்ளோரைடு. இன்னொன்று பார்த்தோன்னா 3 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அப்போ என்னது ஃபினைல் ட்ரைக்ளோரோமீத்தேன். 3 குளோரின் 3மே ரீப்ளேஸ் ஆகுது. ஃபினைல் டைக்ளோரோமீத்தேன். அப்போ என்ன சொல்லலாம் பென்சோ ட்ரைக்ளோரைடு ரைட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரைல் குரூப். ஸோ அரைல் குரூப் பாருங்கள் பென்சின் இல்லையா ஃபினைலு. அதுக்கு இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன வச்சுக்கலாம் ஏதோ ஒரு அரைல் குரூப் நம்ம வச்சுக்கலாம் ரைட்டுங்களா. ஃபினைலு அது எப்படி ஃபார்முலா சொல்ல பார்த்தா C6H5ன்னு சொல்லலாம். அடுத்து பென்சைல் பென்சினுக்கு H2O இருக்குது. ஸோ அப்போ இந்த இந்த பென்சினுக்கு என்ன ஃபார்முலா C6H5 அதோட முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன இருக்குது CH2 பாண்டு ரைட்டா. அதுதான் CH2 பாண்டு வரணுங்க. இது பென்சால் அப்படிங்கிறது பார்த்தோன்னா 2 ஹைட்ரஜன் இருக்கக்கூடியது. C6H5 CH டபுள் பாண்டு O இந்த டபுள் பாண்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தா பென்சோ அப்படிங்கிறது 3 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது ரைட்டா. ஆர்த்தோ டொலைல் ஆர் 2 டொலைல் அப்படின்னா டொலைல். இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டா பென்சின் இங்கே இருக்குது டொலுவின் இருக்குது. இது இங்கே ஒரு செக்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது என்ன சொல்கிறாங்க மெட்டா டொலைல். இங்கே இது வந்து பாரா டொலைல் அப்படிம்பாங்க. அது 4 டொலைல் ரைட்டுங்களா. ஸோ செலக்ஷன் ஆஃப் பேரண்ட் ஹைட்ரோகார்பன் அவுட் ஆஃப் சைடு செயின் அண்ட் பென்சின் ரிங் பேஸ்ட் ஆன் மோல் ஆர் லெஸ்ஸு. ஸோ மூணு லெஸ் ஃபாலோ அலிஃபேட்டிக் காம்பவுண்ட். ஸோ அது கீழே கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எவாலுவேட்டிவ் ரிசல்ட் பார்த்துடலாம். செலக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா செலக்ஷன் ஆஃப் பேரண்ட் ஹைட்ரோகார்பன் அவுட் ஆஃப் த சைடு செயின் விட்டு பேரண்ட் சைடு செயின் எடுத்துட்டு மீதி வந்து எப்படி நம்ம பேரண்ட் கார்பன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து எவாலுவேட்டிவ் ரிசல்ட் பாருங்கள் சார். மெட்டா டைநைட்ரோ பென்சின் சொல்கிறாங்களே. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பென்சின் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஸோ பென்சின் போட்டிங்க அப்படின்னா பென்சின் ரிங்கு போட்டாச்சு. மெட்டா டைநைட்ரோ பென்சின் அந்த இடத்துல வந்து பேரண்ட் NO2 போட்டுக்கிறோம். NO2 இது ஆர்த்தோ பொசிஷன். இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது பாரா இல்லையா. ஸோ அப்படின்னு பார்த்தா எந்த இடத்துல உங்களுக்கு சப்ஸ்டியூஷன் வரும் உங்களுக்கு பென்சின் ரிங் போட்டாச்சு. NO2 தென் மெட்டா பொசிஷன் ஒரு NO2 ரைட்டா. மெட்டா டைநைட்ரோ பென்சின். அதேமாரி பாரா டைக்ளோரோ பென்சின் சேம் அதே தான். பாரா டைக்ளோரோ பென்சின் அப்படிங்கிறது இந்த இடத்துல குளோரின் போட்டுக்கிறீங்க ஒரு குளோரின்.
அடுத்து பாரா பொசிஷன், இது பாரா பொசிஷன் அப்படின்னு பாரா டைக்ளோரோபென்சீன் ரைட்டா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1,3,5 ட்ரைமெத்தில் பென்சீன் புக்கில் இருக்குல்ல, இந்த மெசிட்டிலின்னு பார்த்தோம்னா அதான் 1,3, ட்ரைமெத்தில் ஒரு மெத்தில் குரூப்பு, ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து கார்பன், ஃபிஃப்த்து கார்பன், சிக்ஸ்த் கார்பன், 1,3 இங்கே ஒரு மெத்தில் குரூப்பு, 5 இங்கே ஒரு மெத்தில் குரூப். சரிங்களா. இப்போ 1,3,5 ட்ரைமெத்தில் பென்சின் தட் இஸ் டொலுவின் அப்படிங்கிறாங்க ரைட்டுங்க, மெசிட்டிலின் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சம் காம்பவுண்டு நேம் கொடுக்கணும் சார். அது நேம் பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் கார்டு கொடுத்துருக்கோம், அதை ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்பர் எங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது சப்ஸ்டியூஷன் வந்து லீஸ்ட் நம்பர் வர மாதிரி நம்ம நம்பர் கொடுக்கணும், முன்னாடி படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் கார்பன் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு, 5 கார்பன் இருக்குது இல்லைங்களா. ஸோ 5 கார்பன்லேருந்து எந்த சைட்லேருந்து நம்பர் கொடுத்தா லீஸ்ட் கார்பன் வந்து மெத்திலுக்கு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 1 2 3 இங்கே புக்கில் ஆர்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆப்போசிட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கலர் வந்து இப்போ பாருங்க 1 2 3 4 5 இங்கே அதே தான் வருது இல்லையா. ஸோ இப்போ எந்த பக்கம் வந்தாலுமே மெத்திலுக்கு 3 தான் வருது. அப்படிங்கும்போது பார்த்தா இந்த நம்பர் நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், தேர்டு கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்கு இல்லையா, அப்போ 3 மெத்தில் காம்பவுண்ட் எழுதிக்கிறோம். ப்ரிஃபிக்ஸு வித் பொசிஷன் நம்பரு ரூட் வேர்டு, அடுத்து பிரைமரி சஃபிக்ஸு செகண்டரி சஃபிக்ஸ் பார்க்குறோம். பிரைமரி சஃபிக்ஸுங்கிறது இது காம்பவுண்டு சேச்சுரேட் அன்சேச்சுரேட்டாக பார்க்குறது, செகண்டரி சஃபிக்ஸ் அப்படின்னு ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லையா. அதேமாதிரி ப்ரிஃபிக்ஸு பிரைமரி ப்ரிஃபிக்ஸு பார்த்தீங்கன்னா லீனியராக பிரான்ச் ஃபார்மான்னு பார்க்குறது, செகண்டரி சப்ஸ்டியூஷன் இருக்கக்கூடியது, அது முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ சொல்லியிருக்கேன் நான். அடுத்து பாருங்கள், இதில் தேர்டு கார்பன் மெத்தில் கொடுப்பதுனால 3 மெத்தில் ரைட்டுங்களா. அடுத்து பார்த்தோன்னா எல்லாமே என்னது 5 கார்பன் இருக்குது, பென்ட்டு எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால ஏன் முடிஞ்சுங்களா, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ 3 மெத்தில் பென்டேன். செகண்ட் பாருங்கள், அதேமாரி லார்ஜ் நம்பராக வரக்கூடிய நீ பேரண்ட் கார்பன் எடுத்துக்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 5 கொடுத்துட்டு இந்த பக்கம் ஒன்று கொடுத்தா இந்த 6 தான் வரும் இல்லையா. ஸோ அப்போ அது நம்ம எடுத்துக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6 7 இங்கே 7 வருது, அப்போ இது ரைட் எடுத்துக்கலாம் இல்லைங்களா. அப்படி இல்லை இங்கேருந்து போன ரிவர்ஸாக போனீங்கன்னா 1 2 3 4 5 6 வருது. ஸோ நமக்கு என்ன கண்டிஷனு, மெத்தில் சப்ஸ்டியூஷன் வந்து லீஸ்ட் நம்பர் வர மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் இல்லையா. அப்படி வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுக்கும்போது 5லேயே முடிஞ்சுது, இங்கே வந்து 2லேயே முடிஞ்சுது, அப்போ இங்கே 6 வரைக்கும் வருதுல்ல. ஸோ அப்போ இந்த மெத்தை நம்ம எடுத்துக்கக்கூடாது சரிங்களா. ஸோ அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இங்கேருந்து நம்பர் கொடுத்தா செகண்ட் கார்பனில் 2 மெத்தில் குரூப் இருக்குது, ஃபிஃப்த்து கார்பில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது இல்லையா. அப்படிங்கும்போது டோட்டலாக 3 மெத்தில் இருக்குது. அது எந்தெந்த பொசிஷன் பார்த்தோன்னா 2 2, அடுத்து 5ல் ஒரு மெத்தில் குரூப், அப்போ 2 2, 5 ட்ரைமெத்தில் எத்தனை கார்பன் இருக்குது 7 இருக்கு இல்லையா. அப்போ ஹெப்டுன்னு வரும், எல்லாமே சிங்கிள் பாண்டு தான், அப்போ ஏன் ஹெப்டேன். அப்போ 2, 5 ட்ரைமெத்தில் ஹெப்டேன் ரைட்டுங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள், இது அதே மாதிரி தான் நம்பர் 5 நம்பர் இங்கே தான் அதிகமாக இருக்குது, அதை பேரண்டாக எடுத்துக்கிறோம். செகண்ட் கார்பனில் ஒரு மெத்திலும் தேர்ட் கார்பனில் ஒரு எத்தில் குரூப் இருக்குது இல்லையா. இப்போ வந்து இங்கே மெத்தில் எத்தில் வருது. ஸோ இப்போ இதுக்கு பார்த்தா 2 குரூப் வருது, அப்போ ஆல்பபெட்டிக் ஆர்டர் பார்க்கணும். அப்போ எத்தில் ஃபஸ்ட் வரும் மெத்தில் ஃபஸ்ட் வருமானா எத்தில் தான் ஃபஸ்ட் வரும் இல்லையா. அப்படிங்கும்போது 3 எத்தில் 2 மெத்தில் 5 கார்பனு அதேமாதிரி சிங்கிள் பாண்டு தான் இருக்குது, பென்ட்டு ஏன், அப்போ 3 எத்தில் 2 மெத்தில் பென்டேன். அடுத்து பார்த்தோன்னா இது ஃபங்க்ஷன் குரூப்புங்கிறது, இது எது ஃபங்க்ஷன் குரூப்னா ஆல்டிகேட் குரூப் இஸ் ஃபங்க்ஷன் குரூப். அப்போ ஆல்டிகேட் குரூப் ஃபங்க்ஷன் குரூப் தான் லீஸ்ட் நம்பர் வரணும்னு சொல்லியிருக்கோம். ஃபங்க்ஷன் குரூப் இட்ஸ் கண்டெய்னிங் கார்பன் அப்படின்னா கிவ் த ப்ரியாரிட்டி, அதுதான் ஃபஸ்ட் நம்பர் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் நம்பர் அங்கே கொடுத்துருக்கோம் 1 2 3 4. அப்போ செகண்ட் கார்பன் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது இல்லையா. அப்போ 2 மெத்தில் எத்தனை கார்பன் இருக்குது 4 இருக்குது, எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான், அப்போ ஏன் வரும். ஒரு ஃபங்க்ஷன் குரூப் என்ன இருக்குது ஏஎல் இருக்குது இல்லையா. அப்போ 2 மெத்தில் பியூட்டனேல். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் குரூப்பில் ஏஎல் இருக்குது, அதேமாதிரி பார்த்தா பேரண்ட் இஎன்இ இருக்குது, அது 2 வவல்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ என்ன சொல்லலாம் உனக்கு ஃபங்க்ஷன் குரூப் பீயிங் வித் வவல், ஃபங்க்ஷன் குரூப் வந்து வவலோட வந்துச்சு அப்படின்னா டெர்மினல் டேப்டுன்னு கொடுப்பாங்க இல்லையா. அப்போ டெர்மினல் இருக்கக்கூடிய இ வந்து கேன்சல் ஆயிரும் அப்படிம்பாங்க. இது வந்து பீயிங் த வவல், பீயிங் த ஃபங்க்ஷன் குரூப் வவல், ஃபங்க்ஷன் குரூப் இருந்து வரக்கூடிய வவல்ஸ் வந்து பேரண்ட் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய இயை வந்து ட்ராப் பண்ணிடும் அப்படிங்கிறாங்க ரைட்டா.
அது முன்னாடி படிச்சிருப்பீங்க, ரீகால் பண்ணுறேன். அப்போ 2 மெத்தில் பியூட்டனைல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே 2 ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது. ஒன்று பார்த்தோன்னா டபுள் பாண்ட் இருக்குது, இன்னொன்று பார்த்தா என்னது கார்பாக்சில் குரூப் இருக்குது. ஸோ இது எது சார் பார்த்தீங்கன்னா இது செகண்டரி சஃபிக்ஸு. அப்படி தான் ஃபங்க்ஷன் இதுதான் ஃபஸ்ட்டு பீரியட் இருக்கணும். அது வந்து பிரைமரி சஃபிக்ஸு. அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கார்பன் என்னது ஃபங்க்ஷன் கண்டெய்னிங் கார்பன். ஸோ ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி அதுக்கு கார்பன் 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 2 3 4. ஸோ தேர்டு கார்பன் பார்த்தா ஒரு டபுள் பாண்ட் இருக்குது இல்லையா. அப்போ இன்னொன்று பார்த்தா செகண்ட் கார்பன் ஒரு எத்தில் குரூப் இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும் உனக்கு 2 எத்தில் பியூட்டு 3 இன் ஆயிக் ஆசிட்டு சரியா, ஆயிக் ஆசிட். அப்போ 2 எத்தில் பியூட்டு இஎன்இ அடுத்து பார்த்தா ஆயிக் ஆசிட், சிஓஹெச் குரூப்புக்கு ஆயிக் ஆசிட் படிப்போம். ஸோ அப்போ இந்த 2 மெத்தில் பியூட்டு 3 இன் ஆயிக் ஆசிட்டு அப்படின்னு பார்ப்போம். ரைட்டுங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது 2 ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது. ஆல்டிஹைட் இருக்குது, கார்பாக்சில் குரூப் இருக்குது. எஸ்ட்டை ஃபஸ்ட்டு பீரியட்னு பார்த்தோம்னா கார்பாக்சில் குரூப் தான் ஃபஸ்ட்டு பீரியட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு ஸோ அப்படிங்கும்போது பார்த்தா இது ஃபார்மேலாக மாறும் சரியா. சிஹெச்ஓங்கிறது ஃபார்மால்டிஹைடு ஃபார்மேலாக மாறுது ரைட்டா. ஸோ அப்படிங்கும்போது இங்கே தான் நீ நம்பர் கொடுக்கணும். கார்பாக்சில் குரூப்பில் இருந்து அப்போ 1 2 3 4 5 6 7 வரைக்கும் கொடுத்தாச்சு. செகண்ட் கார்பில் ஒரு ஃபார்மைல் குரூப் இருக்குது, ஒரு மெத்தில் குரூப் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ என்ன வரும் 2 ஃபார்மைல் 2 மெத்தில் ஹெப்டனாயிக் ஆசிட்டு. 2 ஃபார்மைல் 2 மெத்தில் 7 கார்பன் ஹெப்டு எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஏஎன்இ ஃபங்க்ஷன் ஆயிக் ஆசிட்டு ட்ராப்டு இந்த பீயிங் வவல் வவல் ஃபங்க்ஷன் வந்து ஓ வரதுனால இங்கே இருக்கிற இ வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 2 ஃபார்மைல் 2 மெத்தில் ஹெப்டனாயிக் ஆசிட் அப்படிங்கிறாங்க ரைட்டுங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மாதிரி 2 ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது. அது எது ஃபஸ்ட்டு பீரியாரிட்டினா கார்பாக்சில் குரூப் தான் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ இது வந்து என்ன வரும் சப்ஸ்டியூஷனாக மாறிடும். அப்போ ஹைட்ராக்சி நம்ம அங்கே நேம் கொடுக்கணும் ரைட்டுங்களா. ஸோ அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நம்பர் பார்த்துக்கோ 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இருக்குது. செகண்ட் கார்பில் 2 மெத்தில் குரூப் இருக்குது, ஃபிஃப்த் கார்பில் ஒரு ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சில் ஃபஸ்ட்டு வருமா மெத்தில் ஃபஸ்ட்டு வருமா ஆல்பபெட்டிக் ஆர்டரில் ஹச் தான் ஃபஸ்ட்டு வரும் இல்லையா. ஸோ 5 ஹைட்ராக்சி 2,2 டை மெத்தில் ஹெப்டனாயிக் ஆசிட்டு. 5 ஹைட்ராக்சி 2,2 டை மெத்தில் ஹெப்டு ஏஎன்இ இங்கே ஓ வரதுனால இ வந்து ட்ராப் ஆகிடுது ஹெப்டனாயிக் ஆசிட் அப்படிங்கிறாங்க ரைட்டுங்களா. அதுக்கடுத்து காமன் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபங்க்ஷன் குரூப் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ ரெண்டுமே பார்த்தா அப்படின்னா ஒன்று எண்டு ஸ்டார்டிங் சேம் நம்பராக வர மாதிரி பார்த்துங்க, லீஸ்ட் நம்பர் வர மாதிரி. ஸோ நீங்கள் எப்படி இது கொடுத்தாலும் இங்கே புக்கில் கொடுத்த மாதிரி இருந்தால் 5 தான் வரும். நாம் ரிவர்ஸாக போட்டாலும் 1 2 3 4 5 ரெண்டுமே ஈக்குவலாக வருதா. ஸோ அப்படிங்கும்போது புக்கில் இது மாதிரி கொடுத்துக்கிட்டு நம்ம எல்லாம் இந்த பக்கம் பார்த்தோன்னா எத்தில் குரூப் இருக்குது, இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ப்ரொப்பைல் குரூப் இருக்குது. ஸோ அப்போ என்னது 2 லீஸ்ட் நம்பர் இருந்தால் கொடுக்கணும் இல்லையா. அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா செகண்ட் கார்பில் வந்து எத்தில், ஃபோர்த் கார்பனில் ப்ரொப்பைல் இருக்குது. ஸோ அப்போ 2 எத்தில் 4 ப்ரொப்பைல் எத்தனை இருக்குது 5 இருக்குது பென்ட்டு எல்லாமே சிங்கிள் பாண்ட் ஏஎன்இ டையாயிக் ஆசிட்டு 2 இருக்கு இல்லையா. அப்போ டையாயிக் ஆசிட் வரும் சரியா. 2 கார்பாக்சில் குரூப் டையாயிக் ஆசிட்டு. 2 எத்தில் 4 ப்ரொப்பைல் பென்டனாயிக் ஆசிட்டு. ஓகேங்களா. ஓகே சார், தேங்க்யூ.